புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் வரும் 14ஆம் தேதி பாஜக சார்பில் நடைபெறும் அரசியல் மாநாடு மற்றும் பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்த மாநாடு மற்றும் பொதுக்கூட்டம் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு விரைவில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பரப்புரையாகவும் பாஜகவினர் முழுவீச்சில் பணியாற்ற உத்வேகம் தரும் நிகழ்வாகவும் அக்கட்சியினரால் கருதப்படுகிறது. இந்நிலையில் காரைக்கால் வாரசந்தை திடலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேடை அமைப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகளை பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவை தலைவர் செல்வம் ஆகியோர் நேற்று மாலை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு புதுச்சேரியிலிருந்து 350 போலீசாரும், காரைக்காலை சேர்ந்த 350 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் எனவும், இத்துடன் துணை ராணுவ படையை சேர்ந்த 7 கம்பெனி வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் எனவும் கூறினர். வாகனங்களை நிறுத்த 6 இடங்களில் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும், மேற்கு புறவழிச்சாலை ஜிப்மர் கல்லூரி அருகே வாகன போக்குவரத்தில் சிறிய மாற்றம் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மத்திய அமைச்சர் வந்து செல்லும் நேரம் வரை காரைக்கால் மாவட்டத்தில் ட்ரோன் பறக்க அனுமதி கிடையாது என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார்.